கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். விதை விதைக்கிறதை குறித்து அவர் விளக்கமாக சொல்லுகிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்கிறது அது வேற. மனிதன் தன்னுடைய மனதிலே நினைக்கிறதை, மனதிலே தோன்றுகிறதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று நினைக்கிறார்கள், இது வேற. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கணும். நமக்கு எத்தனையோ விருப்பங்கள் இருக்கும். ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளவோ விருப்பங்கள் இருக்கும். பல வருடங்களுக்கு முன்பதாக இதுக்கு முன்னாடி உள்ள இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்படி ஒரு வழி வச்சுக்கலாம், அங்கே வண்டி நிப்பாட்டிக்கலாம் அப்படி நினச்சி அந்த இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். ஜெபம் பண்ணோம். அவங்களால முடிஞ்சதை கொடுத்தாங்க. 15,000 ரூபா, ஒருத்தங்க 3,000 ரூபா, ஒருத்தங்க ஓரளவுக்கு பணம், ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி பணம் கிடச்சிருச்சு. ஆனால் முயற்சி பண்ணியிருந்தால் வாங்கியிருக்கலாம். என்ன நினைப்போம்? இது தேவ சித்தம் போல் இருக்கிறது, பரவாயில்ல, ஆண்டவர் வாய்க்க பண்ணார் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி, இல்லை ஏதாவது கடன் வாங்குகிற பழக்கமாக முடிஞ்ச வரைக்கும் நான் தவிர்த்துருவேன். ஆனால் என்ன வெளிப்பாடு கிடச்சிதுன்னா, அந்த இடம் உனக்கு தேவையில்லை, இதுதான் வெளிப்பாடு. முக்கால்வாசி பணம் கிடச்சிருச்சு, காணிக்க தான். இந்த இடம் உனக்கு தேவையில்லை. காதுள்ளவன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நம்முடைய மனதிலே தோன்றுகிற காரியம் ஒன்று உண்டு, நம்முடைய விருப்பம் உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம், அவருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம் என்று சொன்னால் அவர் பேசுகிறது நமக்கு கேட்கும், இல்லைன்னா கேட்காது. அப்போ அந்தந்த பணத்தை அவங்கவுங்கள்ட்ட திரும்ப கொடுத்தேன். 3,000 ரூபா கொடுத்தவங்கள்ட்ட 3,000, 15,000 ரூபா கொடுத்தவங்கள்ட்ட 15. அந்தந்த பணத்தை திரும்ப இதுக்காக தானே கொடுத்தாங்க. தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவருக்குள்ள உண்மை என்றால் என்ன. ஒரு சிலரை தெரியும், என்ன செய்வாங்கன்னா, இது வேண்டான்னு உடனே இன்னொரு பிளான் பண்ணி, இதை வேண்டான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால் இந்த தேவைகள் இருக்குது, இதுக்கு மேலே இன்னும் இவ்வளோ பணம் தேவைப்படுது. நான் டிவியில் பார்த்தேன், ஒரு ஊழியக்காரர் செல்ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டார், நல்ல செல்ஃபோன். இன்னொரு மூப்பர் சொல்கிறாரு, பிரதர் உங்களுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்க. அப்போ அன்னைக்கு செல்ஃபோன் வந்த ஆரம்பத்தில் அந்த வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு 4,000 ரூபாய்க்கு நல்ல செல்ஃபோன் வாங்கலாம். 900 ரூபா, 1000 இப்படி தான் இருக்குது. 4,000 ரூபாய்க்கு. பிரதர், நான் உங்களுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன், நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்டோன்னா அந்த ஊழியக்காரருக்கு இது விடுறதுக்கு மனசே இல்லை. அவர் சொல்கிறாரு, பிரதர் ஒரு கம்ப்யூட்டர் வேணும். அப்போ கம்ப்யூட்டர்லாம் 40,000 ரூபா, இன்றைக்கி எவ்வளோன்னு தெரில. பிரதர் ஊழியத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும். 4,000 ரூபா கொடுக்க ரெடியாக இருந்தவர் 40,000 ரூபா கேட்டால், அவர் சரி பிரதர் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டார். அந்த மூப்பர் ஒன்றா சேர்ந்து நல்லா அந்யோன்யமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த சின்ன ஆதாயத்தை கூட மனசு இல்லை. கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் சந்திச்சிட்டாரு, பரவாயில்ல பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லை. நீங்கள் எத்தனை ஊழியக்காரங்க கையில் பணத்தை கொடுத்துட்டு திரும்ப தெரியாமல் கொடுத்தா கூட சிலர்கிட்ட வாங்க முடியல. ஒரு ஊழியக்காரருக்கு ஒருத்தர் கடன் கொடுத்தார், நம்ம விசுவாசி தான். அலைன்னு அலைஞ்சதுக்கப்புறம் கடைசியில் ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒரு விசுவாசி காணிக்கையாக விட்டுறக்கூடாதா? இவர் சொல்கிறார், எனக்கு செய்கிறதுக்கு சபை இல்லையா? அந்த பணத்தை திரும்ப கொடுக்கும்போது, இது காணிக்கையாக கொடுத்தாச்சு, காணிக்கையாகவே வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொருத்தரும். ஒரு ஊழியக்காரனுடைய அழகை பாருங்கள், ஆத்துமாக்களுடைய அழகை பாருங்கள். இதுதான் ஊழியக்காரருக்கு அழகு, இதுதான் ஆத்துமாக்களுக்கு அழகு. அது காணிக்கையாக கொடுத்தாச்சு, காணிக்கையாகவே வச்சுக்கங்க.
இப்போ அந்த இடத்துக்காக நான் ஜெபம் பண்ண முடியாது. ஏற்கனவே அது வேண்டான்னு சொன்னதுனால இப்போ அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ண முடியாது. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆதாயமான விஷயங்கள் மாத்திரம் கேட்கும் சிலர். கேட்கறதுன்னா நம்முடைய நினைவுகள்னு ஒன்று இருக்குது. ஏசாயா 55 8-9 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய நினைவுகளுக்கும் தேவனுடைய நினைவுகளுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் என்றால், அங்கே சொல்லப்படுகிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய நினைவுகளே வேற, அவருடைய நினைவுகள் வேற. நம்முடைய நினைவுக்கு இசைந்து வரும்படி அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அவருடைய நினைவுகளுக்கு இசைந்து போகக்கூடிய பக்குவம் எனக்கு வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ணணும். சாபத்தீடான ஆகான கூட வச்சுக்கக்கூடாது, சாபத்தீடானவர்களுக்கு உதவி செய்யவும் கூடாது. பீலேயாம் யாருக்கு சாதகமாக வந்தான்? பாலாக் ராஜாவுக்கு தான் சாதகமாக வந்தான். ஆனால் பாலாக் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. யாரை சபிக்க வந்தானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன்னு சொன்னான். ஆனாலும் அங்கவி இங்கவி அங்கே பலிபீடங்கட்டு இங்கே பலிபீடங்கட்டு ஏதோ ஒரு காலத்தில் பட்டயத்தினால் வெட்டுண்டு சேர்த்தான். நம்முடைய கற்பனைகள் வேற. உடனே ஆண்டவர் சொல்லி மனசில் தோணுச்சுன்னா இதே மனசில் ஆண்டவர் சொல்லிட்டார். 3ஆம் வகுப்போ 4ஆம் வகுப்போ படிக்கும்போது ஒரு பாடத்தில் ஒரு கதை வரும். செவிட்டு மருகன் அப்படின்னு அதனுடைய தலைப்பு. அதாவது செவிட்டு மருமகன் அப்படிங்கிறத செவிட்டு மருகன் அந்த பாடத்தினுடைய தலைப்பு. இவருடைய மாமனாருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. படிச்சிருப்பீங்க, படித்தவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த காது கேட்காதவர் இருக்கார, இவரோட மாமனாருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவராக அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு பண்ணையார். உடம்பு சரியில்லைன்னா மாமனாரை பார்க்க போகணும்ல, போகிறாரு. போகும்போது வழியிலே கற்பனை பண்ணிட்டு போகிறார். எப்படி மாமா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்போம். கொஞ்சம் பரவாயில்லப்பா, நல்லா இருக்குன்னு அவர் சொல்லுவார். எந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் ரொம்ப பணக்கார முதலாளி, அதனால் இருக்கிற நல்ல விலை உயர்ந்த மருந்தாக தான் சொல்லுவார். எந்த டாக்டரை மாமா பார்க்குறீங்கன்னு கேட்டால் அந்த ஊர்லேயே பெரிய டாக்டர் யாரோ அவரை தான் சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு இவர் போகிறார். மருமகன் போகிறார். அங்கே போனவுடனே வணக்கம் சொல்லி தண்ணி இணையெல்லாம் கொடுத்து உட்காந்து முடிச்சுன்னு இவர் கேட்குறாரு, எப்படி மாமா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்கிறார், எங்கே மாப்பிள்ள 4 கிலோ மோசமாக தான் போயிட்டுருக்கு. இவர் சொல்கிறார், இவர் தான் கற்பனை பண்ணிட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்குன்னு சொல்ல. இவர் சொல்கிறார், அப்படியா மாமா, ரொம்ப சந்தோஷம் மாமா, 4 நாள் மோசம் போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷம் மாமா. அவருக்கு கோபம் வந்துருச்சு மாமனாருக்கு. எந்த மருந்து மாமா சாப்பிட்றீங்க? மருந்தாக மண்ணாங்கட்டியானாராம். இவரு தான் காது கேட்காத, மாமா நல்ல மருந்து மாமா, நீங்கள் அந்த மருந்தையே தொடர்ந்து சாப்பிடுங்க. அவருக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. எந்த டாக்டர்கிட்ட மாமா பார்க்குறீங்க? டாக்டரா? யமன் தான் டாக்டர் இனிமே அப்படிங்கிறாரு. அவர் தான் நல்ல மருத்துவர் மாமா, நீங்கள் அவர்கிட்டயே பார்க்க. நம்முடைய கற்பனை இது பாடத்தில் வந்தது, நாங்கள் படிச்சிருக்கோம். 3ஆவதுலேயே 4ஆவதுலேயே படிச்சிருக்கோம். இப்போ நம்மளாக கற்பனை பண்ணிட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு உதாரணமாக என்ன சொன்னாலும் தெரிஞ்சுக்கணும். இல்லை யாராவது வந்து கூட்டிகிட்டு போகணுங்கிற உதாரணமாக வந்துச்சுன்னா அது படிச்சிருக்கோம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளும் அநேக ஊழியக்காரர்களும்
அப்படி நினைத்து கொண்டு வந்து ஜெபம் பண்ணும்போது மனசில் கொஞ்சம் உற்சாகம் தோணுச்சுன்னா இதை ஆண்டவர் சொன்னார். அவர் வேற என்னமோ சொல்லிகிட்டு இருப்பார், வேற ஏதோ சொல்லியிருப்பார். இவங்களுக்கு இதெல்லாம் கேட்காது, இவங்க மனசில் தோணும், இதைத்தான் ஆண்டவர் சொன்னார்னு போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை, சத்தியத்துக்குரிய காரியத்தை, தேவனுடைய சித்தத்தை, அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு காது வேணும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள்னு சொன்னாரே, இதை பற்றி யாராவது சிந்திச்சிருக்கமா? அவரை போல பரிசுத்தமாக இருக்க முடியுமா? சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பிரகாசிக்கிற சூரியனை போல, வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறவர் முகம் பிரகாசிக்குது. நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று அனுமதி கொடுத்துட்டார். அனுமதி கொடுத்தாச்சு, உத்தரவு போட்டாச்சு. நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் உத்தரவு போட்டாச்சு, அனுமதியும் கொடுத்தாச்சு. நமக்கெல்லாம் புரியல இன்னும். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல என்று சொன்னால் அப்படி நம்முடைய முகம் பிரகாசிக்குமா? ஏன் சில இடத்துல பிசாசு பார்த்தோன்னே கத்தி கதறி சொல்லாமல் ஓடுது? அந்த முகத்தில் ஏதோ ஒரு பிரகாசம் அந்த பிசாசு பார்க்குது. பாருன்னா சில நேரம் பார்க்காது, குனிஞ்சிட்டே இருக்கும், போகிறன்னு குப்புற விழுந்து போகும். ஏன் போகுது? அந்த பிரகாசத்தில் ஏதோ கொஞ்சம் அவனுக்கு தெரியுது, அந்த வல்லமையில் அந்த வெளிச்சத்தில் ஏதோ கொஞ்சம் இருக்க தெரியுது. அப்போ அவர் அனுமதி கொடுத்துட்டார்னு சொல்லும்போது நமக்கு அது புரியலை, நம்ம காதுக்கு அது கேட்கலை, புரியலை. அதை அப்படியே வச்சுட்டோம், அதை பற்றி சிந்திச்சதே கிடையாது. நாம் முயற்சி செய்தால் நம்மால் முடியும். மோசேயின் முகம் பிரகாசித்ததா இல்லையா? அவன் நம்மை போட பால் உள்ள மனுஷன்தான். அவன் புலம்பினான். இந்த பிள்ளைகளெல்லாம் தூக்கி தோளில் சுமந்துட்டு போகிறதுக்கு நான்லாம் அந்த பிள்ளைகளை பெத்தன, இவங்களெல்லாம் நான் பெற்றெடுத்தனா, ஆனால் அழிக்கிறேன்னு சொன்ன போட மாட்டேன்ட்டான். அதான் தாய் உள்ளம். நம்மை போல மனுஷன் இவன் யாருன்னா, பார்வோனுக்கு உயிருக்கு பயந்து பார்வோனுக்கு தப்பிச்சு மீதியான் தேசத்தில் வந்து குடியிருந்தது, பயந்து ஒளிந்து கொண்டிருந்த, உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை சந்திக்க போன பொழுது, கர்த்தர் பேசினதை அவன் காதுகளினால் கேட்ட பொழுது, இவன் வரும்போது இவன் முகம் பிரகாசிப்பதை இவன் அறியாதிருந்தான். இவனுக்கு தெரியல. அந்த பிரகாசம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால், மற்ற ஜனங்கள் இவனுடைய முகத்தை பார்க்க முடியாத அளவு பிரகாசமாக இருந்தது. ஒரு சேலை எடுத்து முகத்தை சுற்றிக்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். குழந்தைகள்லாம் பார்த்தா பயந்துருக்கும், ஒரு வேளை புதுசாக வந்தால். முகத்தை சுற்றி கொண்டு அந்த ஜனங்களோடு பேசி கொண்டிருந்தான். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் பேசின காரியத்தை மோசே மாத்திரம் கேட்டான், மற்றவங்களுக்கெல்லாம் பயங்கரமான இடிமுழக்கமாக இருந்தது. லேட் ஆக 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 அந்த சத்தம் பயங்கரமாக இருந்தது. கத்துறாங்க, ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம், மோசே நீ என் கூட பேசு. இதெல்லாம் வேதத்தில் உள்ள ஆழங்கள். ஜனங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாம் கட்டடம் பெருசாக கட்டணும், பெரிய காரில் போகணும், வசதி வாய்ப்பாக வாழணும், விலை உயர்ந்த வஸ்திரங்கள், காஸ்ட்லி மரியாதை, இதிலையே போகிறதுனால இதில் ஆழமாக போகிறதுக்கு நேரம் இல்லை.
ஆனால் நம்முடைய எதிர்காலமே இதுதான். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, எதனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கி நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன்? ஒரு குறையும் இல்லை, நிறைவான ஆசீர்வாதத்தோடு. எதனை அடிப்படையாக கொண்டு நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன்? வேதமே அடிப்படை, வேறு விஷயமே என்கிட்ட கிடையாது. ஏதோ ஒன்று பாருங்கள், அது வேதத்தில் உள்ள ஒன்று. இந்த வரம் செயல்படுதா? அது வேதத்திலே சொல்லப்பட்டது. ஏதாவது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அது வேதத்திலே சொல்லப்பட்டது. ஏதாவது நம்ம ஏதாவது செய்கிறோமா? வேதத்திலே சொல்லப்பட்டது. எதனால் ஊழியக்காரரை தாங்குகிறீர்கள்? அது வேதத்திலே சொல்லப்பட்டது. வேதத்தின் அடிப்படையே இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை முழுவதும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பது முழுவதும் வேதத்தின் அடிப்படையே காரணம். இந்த உலகத்திலேயும் எதிர்காலம் இதுதான். உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுதும் நமக்கு எதிர்காலம் இதுதான். உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஓரளவுக்கு உயர்ந்த உடனே சிலர் திருப்தி அடைஞ்சிருவாங்க. போதும் போதும்னு திருப்தி அடைஞ்சிருவாங்க. மனுஷனுடைய வாழ்க்கையை 7 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓரெட்டில் ஆடாத ஆட்டம் 8 8ஆக பிரித்தாங்க. ஓரெட்டில் ஆடாத ஆட்டம், ஈரெட்டில் கற்காத கல்வி, மூவெட்டில் செய்யாத திருமணம், 4 எட்டில் பெறாத பிள்ளை, 5 எட்டில் சேர்க்காத சொத்து, 6 எட்டில் சுற்றாத தேசம், 7 எட்டில் சாகாத சாவு, இவ்வேளும் பயனில்லை அப்படின்னு தொகுத்து வச்சுருக்காங்க. அந்த காலத்திலேயே நான் சிறுவனாக இருக்கும்போதே கேள்விப்பட்டேன். இதை நான் பாடத்தில் படிக்கலை, ஒரு வயதுள்ள அனுபவமுள்ள வயதான ஒரு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வேளும் பயனில்லை. 7 8 56, 56லேருந்து 64க்குள்ளே செத்து போயிட்டா அவனுக்கு ஒரு நல்ல கௌரவம். அப்போனா இப்போ நான் இன்றைக்கு நான் சாகணும். மனிதன் தொகுத்து வைத்தது. ஆனால் ஆண்டவர் எப்படி? அப்போ மனிதன் வாழ்க்கை எப்படி இப்படி தோற்று வச்சுருக்காங்க. ஆனால் வேதம் வேறு விதமாக தோற்று வச்சிருக்கு. என்னிடத்திலே வருவனை புறம்பே தள்ளுவதில்லை. தேவன் ஒரு மனிதனுடைய ஆவியின் கண்களை திறப்பார் என்று சொன்னால் மற்ற ஜனங்களால் நம்ப முடியாத காரியங்களெல்லாம் இந்த மனிதன் பார்ப்பான். ஆவிக்குரிய காதுகள் திறந்திருக்கும் என்று சொன்னால் மற்ற ஜனங்கள் கேட்காதவைகளெல்லாம் கேட்பாங்க. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் தங்களுடைய வாழ்க்கையை வகுத்து தொகுத்து வைத்து கொண்டு இந்த அளவுக்கு நான் வந்துட்டேன், பரவாயில்ல, கர்த்தரனை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார் என்று திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஆவிக்குரிய அனுபவத்திற்கு எல்லை இல்லை. இந்த வேதத்தை கற்று முடிக்கிறதற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போதாது. ஏனோக்கை காட்டுமா அதிகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். பேசிக்கொண்டே இருந்தான், தேவனோடு செஞ்சிருத்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், நல்ல சாட்சி பெற்றவனாக இருந்தான். அவனுக்கே இன்னும் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியது இருந்திருக்கும். இந்த உலகத்திலே மனிதனுடைய ஆயுள் காலங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறதற்கு போதாது. மேன்மையான விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆவிக்குரிய அனுபவம் உள்ள மனிதர்களை சந்திப்போம் என்று சொன்னால் அதற்கு மேல் அனுபவம் உள்ளவங்க, அதற்கு மேல் அனுபவம் உள்ளவங்க, அதற்கு மேல் அனுபவம் உள்ளவங்க ஒருத்தராக பார்த்துக்கிட்டே போனால் இவ்வளவு காரியமெல்லாம் உண்டா? ஒருவேளை அப்போஸ்தலன் யோவானை பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்கிறது என்னன்னே நமக்கு புரியாது. இந்த இடத்துக்கு போன இது இருந்துச்சுன்னா அவன் சொன்னான்னா அது என்னன்னே நமக்கு தெரியாது. அவன் பூமியிலே சரீரத்திலே மனிதனாய் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் இவைகளையெல்லாம் பார்த்தான். இவைகளெல்லாம் பார்த்து எழுதினான். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு காது இருக்கணும். அப்போ தான் இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள முடியும். காது இல்லைன்னா கேட்காது.
கண் இல்லைன்னா பார்க்க முடியாது. நம்முடைய நினைவுகள் வேறு, தேவனுடைய நினைவுகள் வேறு. ரொம்ப உயரமானது. என்ன நினச்சிட்ருப்போம், ஏதோ இது கிடச்சிட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அவர் பெருசாக வச்சுருப்பார். ஆரம்ப நாளில் போகும்போது வரும்போதெல்லாம் இந்த வயல் நிலங்களில் மோட்டார் ரூம் இருக்கும். போகும்போது வரும்போதெல்லாம் அதை பார்த்தா நினைப்பேன், இந்த மாதிரி ஒரு மோட்டார் ரூம் இருந்தால் கூட நமக்கு போதுமே. இது எத்தனை இதை மட்டும் கொடுத்தா கூட போதுமே. என்ன சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்தவங்க போகிறோம். ஜெபம் பண்ணும்போது வெளியே வைக்கலாம், உள்ள வைக்கலாம், ஏதோ ஒரு வீட்டில் வச்சுக்கலாம். இந்த மோட்டார் ரூம் இருந்தால் கூட போதுமே. அப்படிலாம் இப்படிலாம் நினச்சிருந்தோம். அது என்னுடைய நினைவு அப்படி இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய நினைவு எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவருடைய நினைவு எப்படி இருந்திருக்கு. நல்ல அழகாக அருமையான ஒரு பிரேயர்கள், ஒரு நல்ல போதுமான நமக்கு தேவைக்கும் மிஞ்சின வீடு. அவருடைய நினைவு எப்படி இருந்திருக்கு. இன்னும் அவருடைய நினைவுகள் என்ன இருக்கோ நமக்கு தெரியாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, தேவன் இந்த வேதத்தை கொண்டு நமக்கு என்ன போதிக்கிறாரோ அதன் வழியாய் செல்ல வேண்டியது, அதை செய்ய வேண்டியது. இதுதான் நம்முடைய வேலை. இதை மாத்திரம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும், அவர் மீதி எல்லாம் பார்த்துக்கொள்வார். எத்தனையோ முறை நான் சாட்சி சொல்லியிருக்கேன். பிரேயர்கள் கட்டினது, வீடு கட்டினது, மற்ற எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எதுக்காகவாவது நான் முயற்சி பண்ணேன்னா, ஒரு ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல பிரேயர்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்மளும் ஒரு நல்ல பாதுகாப்பான வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ண ஞாபகம் இருக்குது. அதுக்காக ஏதாவது முயற்சி எடுத்தனா, வாங்க எல்லோரும் கூடி ஜெபம் பண்ணலாம், இதுக்காக ஸ்பெஷல் மீட்டிங் எதுவும் வச்சோமா, ஸ்பெஷல் ப்ரேயர் எதுவும் வச்சோமா? ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். என்ன தெரியுமோ இதை கை கொண்டோம். உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவன் அவைகளெல்லாம் கொடுத்திருக்கிறார். இன்னும் என்ன வச்சிருக்காரோ தெரியாது. ஆனால் போதுமானது இருக்குது, அவருடைய கையில் இருக்குது. நம்முடைய பார்வை, என் பார்வை சின்ன சின்ன மோட்டார் ரூமில் இருந்துச்சு. இடத்த தேடும்போது இந்த பக்கம் அது என்ன ஊருன்னு தெரியல, பழங்குமானுக்கு முன்னாடி இடது பக்கத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடு. அந்த வீட்டையெல்லாம் போய் பார்த்துருக்கோம். அதில் ஒரு வீட்டை 2000 ரூபா சொன்னாங்க. அப்போது 91வது வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தொகுப்பு வீடை 2000 ரூபா சொன்னாங்க. ஒருத்தன் வந்து பபன்னு உளர்னான். பையன் சரியாக பேச தெரியல. இவ்வளோ கம்மியாக கொடுக்குறான், எனக்கு ஆச்சரியமாக. அவன் வந்து உளர்னான். இவன் என்னங்க சொல்கிறான்னு இன்னொரு பையன் சொன்னான், இந்த வீட்டில் ஒருத்தவங்க தூக்கு போட்டு செத்துட்டாங்கன்னு சொன்னான். அடடா, இந்த வீடு தான் நமக்கு வேணும், இன்னும் குறைச்சி கூட வாங்கலாம். அது வாங்கினா ஜெபம் நடத்துறதுக்கு அது பத்தாது. ஒரு 15 அடி நீளம் 10 அடி அகலம் தான் இருக்கும். ஆனால் அப்போதைக்கு அது போதும். இப்படி இடமெல்லாம் தேடி 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 நம்ம பார்வை எங்கே இருந்துச்சுன்னா, பூமியில் கம்மியான விலை எங்கெங்கே இருக்குன்னெலாம் தேடிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு மெயினில் வச்சுருக்காரு. நம்ம பார்வை வேறு, அவருடைய பார்வை வேறு. நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது இவர் வந்து கூலி வேலை செய்கிறவர் நினச்சி நம்ம பார்ப்போம். அவர் பார்ப்பார், இது என்னுடைய பிள்ளை, இவன் நீதிமான்ற நோக்கத்தில் அவர் பார்ப்பார். அவர் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்க கற்றுக்கணும். என்னுடைய மகன், என்னுடைய மகள் நீதிமான், பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டின்னு அவர் பார்ப்பார். நம்ம அந்த சட்டையும் ட்ரௌசரும் சட்டை வேஷ்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு கூலிக்காரன் அப்படின்னு நம்ம நினைப்போம். நாம் ஆவிக்குரியவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ஆவிக்குரியவங்க பக்கத்தில் நிற்கும்போது நமக்கு தெரியும், அந்த அபிஷேகம் நமக்கு தெரியும். நம்முடைய நினைவு வேறு, அவருடைய நினைவு வேறு. அவருடைய நினைவுகளை அறிந்து அவரோடு இசைந்து நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், வேதத்தை நல்லா ஆராயணும், வேதத்தை நன்றாய் ஆராயணும். மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தேறினவன், மிகப்பெரிய கல்விமான், மிகப்பெரிய இன்ஜினியர் என்று வெளியே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ பெரிய படிப்பாளி. ஆடு மேய்ச்சான் 40 வருஷம்.
நீ நம்மளை ஆடு மேய்க்க சொன்னால் கூட நம்ம போக மாட்டோம். கம்பவுண்டராக இருக்கும்போது டாக்டர்கிட்ட முறைச்சிட்டு ஒரு வாரம் வீட்டில் இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா சும்மாவே இருந்த ஆட்டை ஓடி மேய்ச்சிட்டு வந்தால் என்னடான்னாங்க. அவ்வளோ வேதனை, தனியாக போய் உட்காந்து அழுதேன். ஆனால் பேர் ஊரில் சொன்னால் தெரியும், அவ்வளோ மதிப்பு மரியாதை. அப்படி ஒரு வாகனத்தில் சுற்றிட்டு இருந்தோம், அவ்வளோ மரியாதை. அப்படியே கத்தையாக பணம் வச்சுட்டு அப்படி இருந்தோம். ஆடு மேய்க்க சொல்லிட்டாங்கன்னு தனியாக அவ்வளோ போய் அழுதோம். இதுக்கு அவனுடைய ஸ்தானம் என்ன? அரண்மனையில் வாழ்ந்தவன். கையை தட்டினான்னா ஒரு கூட்டம் வரும். அங்கங்கே இருக்கிற வேலைக்காரங்க இவன் கையை தட்டினானா வந்து நிற்பாங்க. சொன்னால் போதும். வெயிலில், வனாந்தரத்தில் வெயிலில் ஆடு மேய்ச்சிட்ருக்கு. பவுல் சாதாரண படிப்பு கிடையாது. கமாலியலுடைய பாதத்தில் இருந்தவன் கல்வி கற்றவன். அந்த நாட்களிலே பவுனுடைய படிப்பு 12 MAக்கு சமம் என்று அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாத்திரம் அல்ல, மிகப்பெரிய மில்லியனர். பவுலுக்கு கப்பல்கள் ஓடினது. அத்தனை ஒட்டகங்கள், குதிரைகள், வேலையாட்கள், கப்பல்கள் ஓடினது. சொல்கிறான், நஷ்டம் நினச்சேன், குப்பை என்று கருதுகிறேன். நான் என்ன வீட்டை கூட்டி வெளியில் அள்ளி போடுறமே, அது மாதிரி அந்த சொத்தெல்லாம் அள்ளி கடலில் போட்ட மாதிரி நினைக்கிறானா. ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் வச்சுருப்போம், இதில் நம்மளால் விட முடியாது, விட வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்லிட்டார்னா, ராக்லேண்ட் என்ற ஒரு ஊழியக்காரர், அமெரிக்காவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஊழியங்களுக்கெல்லாம் கொடுத்தே உதவி செய்தவர். கடைசியாக அவர்கிட்ட காரும் பிஸ்னஸும் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, கார் மட்டும்தான் இருக்குது. நீ இந்தியாவுக்கு போன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இந்தியாவுக்கு போகணுன்னு சொன்னால் என்கிட்ட பணம் இல்லையே. அந்த காரை அவ்வளோ பிரியமாக வச்சுருந்தார். அந்த கார் அவருக்கு அவ்வளோ பிரியம். அந்த ஒன்று தான் அவருக்கு. நமக்கு புல்லட்டு மாதிரி அவருக்கு அந்த கார். இந்த காரை விற்றுட்டு போன்னு சொன்னாராம். விற்றுட்டு இந்தியாவுக்கு வந்தார். திருநெல்வேலி பக்கம் வந்தார். சுவிசேஷங்களை சொன்னார். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் சுவிசேஷங்களை சொன்னார். தன்னுடைய தொப்பியில் அந்தந்த வீட்டில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு ஊழியம் செஞ்சார். இப்போ அந்த பகுதியில் ராக்லேண்டுடைய கல்லறை இருக்குது. ஜான் வெஸ்லி, ராக்லேண்டு போன்றவர்களெல்லாம் மிகப்பெரிய ஊழியத்தை செய்தவங்க. அந்த ராக்லேண்டுங்கிறவர் அப்படி வந்தவர். அவர் ஆண்டவர் சொன்னால் செய்யலாம், ஆண்டவர் சொன்னால் செய்யலாம். ஆனால் ஆண்டவருக்காக செய்ய நமக்கு என்ன மனசு இருக்குது? ஆண்டவர் நம்மள்கிட்ட முதல்ல கேட்குறது என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு ஒப்புக்கொடு, உன்னை எனக்கு அர்ப்பணித்து விடு. அர்ப்பணிக்கிறதுனா என்ன? வசனம் என்ன சொல்லுதோ அதை முழுசாக கீழ்ப்படுகிறது. இதுதான் அர்ப்பணிக்கிறது. அப்போ அவர் பேசுகிறதெல்லாம் நமக்கு கேட்கும். வேத வசனத்தை வாசிக்கும்போது இது மன்னா அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வார்த்தைகளும் ஒரு போஜனம், ஒரு உணவு அப்படிங்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது தெரியும். நினைவுகளை மாற்றும். மனுஷனுடைய நினைவுகள் பூமியை சார்ந்தே இருக்கும். இந்த பூமியை சார்ந்தே இருக்கும். என்னங்க பண்ணும்? ஒரு பெரிய ப்ரேயர் கட்டணும், ப்ரேயர்கால அலங்கரிக்கணும், ஊழியத்துக்கு வாகனம் வாங்கணும், ஊழியத்துக்கு போகிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், குடியிருக்க ஒரு நல்ல வீடு, எல்லாம் இதை சுற்றியே தான் இருக்கும். பிரசங்கம் என்பது ஏதோ பார்த்து இல்லை எதையோ பார்த்து ஏதாவது பிரசங்கம் பண்ணி காலத்தை ஓட்டுகிறது அதிகமான ஊழியக்காரங்க உண்டு. என்னென்னமோலாம் நடக்குது ஊரில், நடக்கிறது எல்லாம் கேள்விப்பட்டால் நமக்கு இப்படியெல்லாம் உண்டான்னு கூட ஆச்சரியப்படுவீங்க. நிஜ ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. இந்த நிஜ ஊழியக்காரர்கள், இந்த அநியாயம் செய்கிற ஊழியக்காரர்களை நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்து நினைத்து மனது உருகி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் உயர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். வாழ வேண்டும் என்று ஊழியத்தை செய்கிறவர்கள் அந்த லெவலில் இருந்துகிட்ருக்காங்க.
ஒரு பிச்சைக்காரன் போன வாரம் சொன்னா என்னன்னு தெரியல, ஒரு பிச்சைக்காரன் பாம்பேயில் ஒரு பிச்சைக்காரன் 48 கோடிக்கு ஒரு வீடு வாங்க. வாட்ஸ்அப்பில் வந்துருந்துச்சு, அந்த ஆள் ஃபோட்டோவை போட்டு வந்துருந்துச்சு. 48 கோடிக்கு ஒரு வீடு. அது கடைசியில் அது ஐடி ரெய்டு வந்துருச்சு. எல்லாம் தொட்டு விசாரித்தா அவனுக்கு 800 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. ஒரு பெரிய ஹோட்டலே இருக்குது அவனுக்கு. பாம்பேயில் பெரிய ஹோட்டலே இருக்குது. இவன் போய் சாப்பிட்டா டேபிளே உட்காந்து சாப்பிடுவான், பின்பக்கமாக போய் அந்த இலையில் இருக்கிறது தான் சாப்பிடுவான். புத்தி அதுதான் பிச்சைக்காரன். பெரிய ஹோட்டலே இருக்குது. 800 கோடி ரூபாய்க்கு சொத்து. அந்த பகுதியில் வெளிநாட்டிலாம் இருக்காங்களாம். அந்த பகுதியில் உள்ள பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிச்சைக்காரன் ஒரு பெரிய தாதா, பெரிய ரவுடி. அந்த பகுதியில் பிச்சை எடுக்கிறாங்களே இந்த பிச்சைக்காரங்கெல்லாம் இவனுக்கு மாதம் 20,000 ரூபா கொடுத்துடணும், இல்லைன்னா விடமாட்டான். பெரிய ரவுடி. பாம்பேயில் நடந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் வந்த விஷயந்தான். இப்போ எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். பிஸ்னஸ் லாஸ் ஆகி எவ்வளோ சொல்லியிருக்கேன், லாஸ் ஆகி அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ராத்திரி பகலும் மாத கணக்கில் புரண்டு சிந்திச்சு எடுத்து கடைசியில் ஊழியந்தான் சிறந்த பிஸ்னஸ்னு அவர் செலக்ட் பண்ணியிருந்தார். இந்த விஷயத்தை நான் அப்போவே கேட்டிருந்தேன்னா, இல்லைங்க பிச்சை எடுக்கிறது தான் சிறந்த தொழில்னு அவர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா 800 கோடி ரூபா சம்பாரித்து வச்சுருக்கான், 48 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினான், ஒரு பெரிய ஹோட்டலே இருக்குது. நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் பிரதர், நீங்கள் பிச்சை எடுக்க நீங்கள் பழகிக்கிங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ ஊழியந்தான் நினச்சிட்ருக்காரு. எந்த பிஸ்னஸ் மிகச்சிறந்த பிஸ்னஸ்னால் அதுதான் சிறந்த பிஸ்னஸ். இப்போ சாதாரண அந்த திருநங்கை ஒருத்தங்க அங்கே சூப் குடி எடுத்து நின்று பேசிட்டு, அந்த சூப் விற்கிறோன்ட்டு பேசிகிட்டு இருக்கு. அந்த பையன் கேட்டுட்ருக்கான், என்ன பண்ணுற வேலைக்கு, அதை வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு இஷ்டம் கிடையாது, கஷ்டம். அப்படியா, ஒரு நாளைக்கு எவ்வளோ என்ன, ஒரு நாளைக்கு ஒரு 1500 கிடைக்கும். அது சாதாரணமாக சொல்லுது. ஒரு நாளைக்கு 1500 சாதாரணமாக சொல்லுது. அவங்களுக்கு வேறு வழி இல்லை, யாரும் வேலைக்கு சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, அவருடைய சூழ்நிலை. அப்போ மனிதனுடைய நினைவுகளெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஊழியத்தையும் ஒரு தொழிலாக செய்யக்கூடிய நினைவாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நிறையா பேரால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையிலே காதில் கேட்க முடியல. வேதத்தின் அடிப்படையில் இதில் போனால் அவருடைய வார்த்தையை கேட்கலாம், அவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் முழுவதுமாய் பெற்றுக்கொள்ளலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வனாந்தரத்தில் தண்ணி இல்லை, ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு, தண்ணீர் வருகிறதற்கு என்ன செய்யணுங்கிற ஆலோசனையும் சொல்லிட்டார். கண்மலையை தண்ணீரை கொடுக்கும்போது இப்படி அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் கொடுக்க கொடுப்பாய். என்ன சொல்கிறாரு? கோலை எடுத்துக்கொண்டு நீயும் சவுன ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். கண்மலையை பார்த்து பேசுங்க, அப்போ தண்ணி வரும் சொல்கிறார். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இடத்துல தண்ணி இல்லாத இருந்தப்போ ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார்? கண்மலையை அடி, உன் கோலினால் அடி, தண்ணி வரும். அடித்தாங்க, தண்ணி வந்துச்சு. இப்போ கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்கிறாரு. இதை முழுசாக கவனிக்கலை. ஜனங்கள் மேலுள்ள கோபம் ஒரு பக்கம். 11ஆம் வசனம்.
ம் பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். கொண்டு போவதில்லை, நீங்கள் கொண்டு போக மாட்டீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த மோசையைத்தான் தெரிஞ்சிட்டார். மோசே மந்தனா உள்ளவன். மந்தை நாவும் மந்தைனா மந்தை என்றால் ஒரு கூட்டம். ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, மந்தை இல்லை, மந்தனாவு, மந்தனா உள்ளவன். ஆகவே இவனுக்கு வாயாக ஆரோன் இருப்பான். மோசே என்ன சொல்கிறானோ அந்த நாட்களை சொல்லிடுவான். அவன் அதை விளக்கமாக சொல்லணும். இவங்களைத்தான் தெரிஞ்சுக்கிட்டார். ஆனால் என்ன நிலைமைன்னா கடைசியில் நீங்கள் 2 பேரும் அந்த தேசத்துக்கு போக மாட்டீங்க. தேவன் சொன்ன வார்த்தையை மோசே எவ்வளவோ கேட்டான், எத்தனையோ வார்த்தையில் கேட்டான், 10 கட்டளைகளை கேட்டான். அவன் கற்பலகையில் கொண்டு வந்தான். ஒரு காரியத்தையும் குறித்து தேவனிடத்தில் விசாரித்தான். போவான், வருவான், செய்வான், எல்லாமே செய்துட்டு இருந்தான். ஆனால் முக்கியமான விஷயத்தை கவனிக்காம விட்டான். எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க, முக்கியமான விஷயத்தை மட்டும் விட்டுருவாங்க. அந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு காலங்கள் கடந்த விட பரிதவித்தவங்க எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் சொல்லும்போது அவங்களுக்கு சாதாரணமாக தெரியும். இப்போதும் ஜனங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிற பொதுவான ஆலோசனை என்னவென்றால், என்னுடைய ஆசிரியர் நான் 7வது படிக்கும்போது சொன்னது ஞாபகம் இருக்குது. உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்கடா. இந்த உடம்புக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்கன்னா பின்னால் இந்த உடம்பு உங்களுக்கு துரோகம் பண்ணிடும். இந்த உடம்பை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த உடம்பு பின்னால் உங்களுக்கு உதவி செய்யும். அப்படி சொல்லியிருக்கார். நம்முடைய கை கால்களை, இந்த கையும் காலும் நமக்கு உதவி செஞ்சாதான் மற்றவங்க நமக்கு உதவி செய்வாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கையும் காலும் நமக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. மற்றவர்கள் நம்மை வெறுப்பாங்க, நம்ம கிட்ட வரமாட்டாங்க. கிட்ட போனாலே பேட் ஸ்மெல்லு, போக முடியல. கிட்ட போனாவே தொணன்னு பேசிகிட்டு இருக்காங்க, முடியலங்கிறாங்க. தூக்கிட்டு அது வரைக்கும் கொண்டு போக சொல்கிறாங்க, இங்கே கொண்டு வர சொல்கிறாங்க, வரமாட்டாங்க. இந்த கையும் காலும் நமக்கு உதவி செய்தால் தான் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வாங்க. அந்தந்த காலங்களிலே முறையாக செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறது. அதை பராமரிக்க வேண்டியது நம்முடைய அவசியமான ஒரு கடமை. காலங்களை விட்டாச்சுன்னா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ பேரை பார்க்குறோம், காலங்களை விட்டாங்க, நல்ல நல்ல காலம் எல்லாம் விட்டாங்க, இனி ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ மோசே என்ன செய்தான், ஆண்டவரோடு எவ்வளவோ நெருக்கம். அந்த கோராயின் குமாரர், இந்த தாத்தான், அந்த கோராயின் கூட்டத்தாரெல்லாம் மோசையை பகைச்சதுனால கர்த்தருக்கு கடுங்கோபம் வந்துச்சு. எல்லாரும் சாகிற மாதிரி சாகக்கூடாது. ஏன்னா மோசையை பகைச்சிட்டாங்க, எதிர்த்துட்டாங்க. அவனுடைய வாரிசு, அவனுக்குள்ள எல்லாம் பூமி 2 பிளந்து உள்ளே இழுத்துக்கிட்டு மூடிடுச்சு, நசுங்கி செத்தான். அவ்வளோ நேசித்தார் மோசையை. ஆனால் ஒரு காரியத்தை சரியாக கவனிக்காம விட்டுட்டான். அதை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால். இஸ்ரவேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி விசுவாசம். அப்போ விசுவாசிக்கும் போது தேவனை பரிசுத்தப்படுத்துகிறோம். மற்ற ஜனங்கள் நம்பும்படிக்கு, கண்டுகொள்ளும்படிக்கு நாம் அவரை விசுவாசித்தா அவரை பரிசுத்தப்படுத்துகிறோம். இந்த வார்த்தையை சரியாக காதில் வாங்கினான்னு என்னவோ தெரியல, அவ்வளவு கோபம்.
ஆனால் ஏற்கனவே அதை கேட்ட அனுபவம் இருக்குது. ஏற்கனவே சொன்னதை வச்செல்லாம் இப்போ செய்யக்கூடாது. ஏற்கனவே சொன்னதை வச்செல்லாம் செய்யக்கூடாது. அன்னைக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அன்னைக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுதான். 1ஆவதுல படித்த புஸ்தகத்தை திரும்ப 11ஆவதுல படிக்க முடியாது. அது அன்னைக்கு ஆலோசனை. அதை படித்து மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதுனா தான் அன்னைக்கு பாஸ் பண்ண முடியும். அதுவும் பாடம் தானேன்னு சொல்லி 11ஆவது அதை படிச்சுட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அன்றைக்கு சொன்னார் அடிக்க சொல்லி, இன்றைக்கு சொன்னார் பேச சொல்லி. அன்னைக்கு ஒன்று சொல்கிறோம், இன்றைக்கு ஒன்று சொல்கிறோம். அன்னைக்கு அதைத்தான் சொல்ல சொன்னார், இன்றைக்கி அதைத்தான் சொல்ல சொன்னார். அப்படி தான் சொல்லியிருக்கார். அடித்தான், ஆகவே அவன் போக முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடு. அதனால தான் யோசுவாட்ட சொன்னார், கவனமாய் செவி கொடுத்து, தேவனாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து, கவனமாய் செவி கொடுக்க மாத்திரம் நீ திடம் கொண்டு பலன் கொண்டு திடமனதாக இரு. பலன் கொள், தைரியமாறு. இவனும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு. ஏன்னா கேட்கும்போது நடக்குமா? எரிகோ பட்டணத்தை 6 நாளைக்கு 6 தடவை சுற்றி 7 நாள் 7 தடவை சுற்றி எக்காலத்தை ஊத சொன்னார். அந்த காம்பவுண்ட் எரிஞ்சு உளுந்துருமா? எரிகோவின் மதில் எவ்வளோ பெருசு, 2 பஸ்ஸு போகலாம் ஆப்போசிட்டில். எரிகோவின் மதிலில் ஜனங்கள் குடியிருந்தாங்க. ராகாப் என்ற வேசி அந்த மதிலில் தான் குடியிருந்தான். அங்கேருந்து தான் சிவப்பு நூல் கைத்தை கட்டி தொங்கிவிட்டாங்க. அது ஒரு அதிசயம். மதில் எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு, இந்த வீடு மட்டும் இருக்குது. அடையாளம், அந்த உள்ள அடையாளம். அப்போது தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். அதுக்கு நீ தைரியமாறு, பலன் கொண்டு திடமனதாரு. கேட்கும்போது நம்புற மாதிரி இருக்காது, ஆனால் திடமனதாயிரு. அதுக்கடுத்து தோத்துட்டான். இருதயமும் கண்ணீராக கரைஞ்சு போச்சு. என்ன காரணம்னா, ஆகானை வச்சுருக்கான், ஆகானை உபசரிக்கிறான். அந்த ஆகான் கூட இருக்கான் யார்? சாபத்தீடானது எடுத்துக்கொண்டவன். கர்த்தர் ஆசீர்வதிக்காத ஒரு நபரை நம்மால் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் சபிக்காத ஒரு நபரை நம்மால் சபிக்கவும் முடியாது. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன்னு சொல்லி அங்கங்கே சொல்லி கடைசியில் ஓடியே போயிட்டான். வேலையா ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லிட்டார்னா திரும்ப அங்கே பலி செலுத்தி இங்கே பலி செலுத்தி 7 பலிபீடத்தை சொல்லிட்டார்னா அதை திரும்ப அவர் சொன்னாதான். கச்சையை கொண்டு புதைச்சி வைனார். கொஞ்ச நாள் கழித்து போய் அதை தோண்டி எடுத்துடுவான்னு சொன்னார். புதைக்க சொன்னார்னா விட்டுட்டான்னு அது அவ்வளோதான். திரும்ப எடுக்க சொன்னாதான் அதை எடுக்கணும். உன்னை வேண்டான்னு சொல்லிட்டார்னா வேண்டான் தான். திரும்ப அதை நீ செய்யணும் சொன்னாதான் செய்யணும். எவ்வளோ காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார், நமக்கெல்லாம் தெரியும். பேசுகின்ற தேவன். நம்ம கேட்க ரெடியாக இருக்கோமா? நம்ம கேட்க ரெடியாக இருந்தால் சகல விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீதிமொழியில் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். கடிந்து கொள்ளுதலை எத்தனை பேர் விரும்புகிறோம்? நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டேங்க, ஆசீர்வாதமான வார்த்தையே சொல்ல மாட்டேங்க. ஆசீர்வாதமான வார்த்தையை ஆண்டவர் சொல்ல சொன்னால் சொல்லுவோம். என்ன நடத்துதலோ அதைத்தான் சொல்லுவோம். நடத்தல் என்னவோ அதையும் செஞ்சிருவோம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் ஆசை தான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுவோம். நிறையா பேர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லுவோம். அபிஷேக கூட்டம் நடக்கிறதுக்கெல்லாம் போயிருப்போம். நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தல் இல்லை என்று சொன்னால் எங்கே போனாலும் அது கிடைக்காது.
போதகர் சொன்னார், ஒரு பையன் சப்பானியாக இருக்கிற ஒரு பையன்ட்ட, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனால் ஜெபம் பண்ணி பார்க்கலாம். அவங்க ஏதோ கோயம்புத்தூரில் நற்செய்தி கூட்டம் நடக்கிற அங்கே போகிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க அந்த குடும்பம். அப்போ அந்த பாஸ்டர் சொல்லிட்டார், எங்கே போனாலும் இயேசு தாங்க, இங்கே இருக்கிற இயேசு தான் அங்கேயும் இருக்கார். இங்கே இயேசு உனக்கு சுகம் கொடுக்கலன்னா நீ எங்கே போனாலும் இயேசு உனக்கு சுகம் கொடுக்க மாட்டான்னு சொல்லி அந்த பையனை பிடிச்சி வச்சுட்டாங்க. அப்போ சின்ன பையனாக அந்த வாலிப பையன் ஆகிட்டான். வாலிப பையன் ஆகி நல்லா பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ அவன் ஊழிஞ்சிட்ருக்கான். அதே மாதிரி தான் இருக்கான். சிலருக்கு அற்புதங்களை செய்யும் அதிகாரமும், சிலருக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், சிலருக்கு சிலர் கொடுத்துருக்கார். ஒருவேளை இந்த பையன் அங்கே போயிருந்தாலோ இங்கே வந்திருந்தாலோ ஆண்டவர் என்ன செஞ்சுருப்பான்னு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற இயேசு தான் எல்லா இடத்துலையும் இருக்கார். இங்கே உனக்கு சுகம் கொடுக்கலன்னா இயேசு எங்கே போனாலும் சுகம் கொடுக்க மாட்டார் என்பதை யார் சொல்லணும்? ஆண்டவரிடத்தில் நெருக்கமான தொடர்பு வச்சுருக்கிறவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்காங்களே, இவங்க அந்த இடத்துக்கு போகலாமா என்று ஜெபம் பண்ணி கேட்கும்போது, போக வேண்டாம் என்று அனுமதி கொடுக்கலன்னா போக வேண்டாம்னு சொல்லு. போக சொல்லி அனுமதி கொடுத்தா போக சொல்லலாம். ஒன்றுமே வெளிப்பாடு கிடைக்கலன்னா பேசாமே இருந்துடலாம். செய்ய வேண்டிய எல்லா முயற்சியும் செய்யட்டுமே. எல்லா பக்கமும் இயேசு தான் இருக்கார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவரவருடைய விசுவாச அளவின்படி, அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி, அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களின்படி ஆங்காங்கே அவர் செய்து கொண்டிருக்கிறார். இல்லாத இடத்துல போய் தேடக்கூடாது. அரசாங்கத்தில் அங்கீகாரம் பெற்ற எவ்வளோ உண்டு. மத்திய அரசாங்கம் போது எத்தனையோ உண்டு. ரயில்வே எல்லாம் மத்திய அரசாங்கம்தான். அங்கே டிடிஆர்ட்ட போய் ஒரு இன்லாண்டுக்கு அவர் கொடுங்கன்னு கேட்டால் அவர் கொடுப்பாரா? அததுக்கு தனித்தனி இடங்கள், அததுக்கு அதை தனியாக வச்சு அங்கே போனால் அதுதான் கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் போய் ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்டால் அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு எப்போது அனுபவம் இருந்தால் தெரியும். மளிகை கடையில் போய் பிளாஸ்டிக் ஜாமான் வாங்க முடியாது. பிளாஸ்டிக் ஜாமான் கடையில் மளிகை கடை வாங்க முடியாது. ஃபேன்சியில் தான் இருக்கும். சிலர் வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சு பெரிய அளவில் சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பாங்க. அங்கே போனால் எல்லாம் வாங்கலாம். ஆண்டவர் சிலர் அப்படி ஏற்படுத்தி வச்சுருப்பார். அங்கே போனால் எல்லாமே கிடைக்கும். மற்ற இடங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். பூமியில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை இப்போ எந்த வசதியோடு வாழ்கிறோம் என்பதல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த பூமியில் எந்த அளவு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதற்கேற்ற வீடு அங்கே நமக்கு கட்டி கொடுக்கப்படும். அங்கே அலங்காரம் உண்டு, அங்கே கிரீடம் உண்டு. கடிந்து கொள்ளுதல், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். வேதம் கடினமாக தான் இருக்கும். வேத வசனம் தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கைக்கு கடினமாக தான் தெரியும். அதை கைக்கொள்ள ஆரம்பித்தாதான் தெரியும் அதில் எவ்வளவு சுகம் உண்டு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-11 வசனம். உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இதுதான் சீசர்கள். சீசர்கள் யார்? சகல ஜாதியிலும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாகவும் ஆக்கினிக்குள்ளாத்தி. ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு முன்பதாக சீசன் என்ற ஒரு ஸ்தானத்தை பெற்றது. அந்த சீசனுடைய ஸ்தானம் என்னன்னு சொல்லி கேட்டால், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. சீசர்களுக்கு
பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. தண்ணீருக்குள் மூழ்கி எழுந்திருக்கனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் மரித்து மறுபடியும் புது சிருஷ்டியாய் எழுந்திருக்கணும். ஒரு பையனுடைய பேர் ஒரு பாஸ்டர் அவனுக்கு என்னென்னமோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஒரு பேர் டேனியல் அப்படின்னு ஒரு பேரை சொல்லி டேனியல் என்ற பேரினால் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற முழுக்கி எடுத்துட்டாராம். இப்போ நீ பழைய பையன் இல்லைப்பா, நீ டேனியல், நீ புது ஆள் சொல்லி அனுப்பிச்சிட்டார். அடுத்த நாள் அவன் சாராய பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தான் ஞானஸ்நானம் கொடுக்குற இடத்துக்கு. இந்த சாராயமாகி இந்த சாராயத்தை இப்பொழுது நல்ல கூல்ட்ரிங்க்ஸாக மாற்றுகிறேன்னு சந்திக்கல முழுக்கி எடுத்துகிட்டு, ஐயா இப்போ இது சாராயம் இல்லையா, இது கூல்ட்ரிங்க்ஸ், ஏதோ ஒரு பேரை சொன்னாங்க, கூல்ட்ரிங்க்ஸையா, இப்போ நான் கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறேன் அப்படின்னு அதை குடித்தானோ. தண்ணிக்குள்ளே முழுகி எடுக்கிறதுனால மதுபானம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆக முடியாது. தண்ணிக்குள்ளே முழுகி எழுந்திருக்கிறதுனால ஒரு பாவி பரிசுத்தமாயிட முடியாது. மனதுக்குள் உருவாகின்ற மாற்றம் அந்த புது சிருஷ்டியே காரணம். புது சிருஷ்டி ஆனால் மட்டுமே ஒரு புதிய வாழ்க்கை வாழ முடியும். இப்போ சீசன் என்றால் என்ன? சீசன் என்றால் பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள். நம்மள எத்தனை பேர் ஆண்டவருடைய சீசன்? பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்கள் நமக்கு தெரிய வரும் என்று சொன்னால் நமக்கு கீழ்ப்படிதல் இருக்கும். வேத வசனத்துக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கும். பரலோக ராஜ்யத்தின் இரகசியத்தை தெரிந்து வைத்திருப்போம் என்று சொன்னால் அங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதற்கு நாம் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்திருப்போம். ஆராதனைக்கு முக்கியத்துவம், ஜெபத்திற்கு முக்கியத்துவம், வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம், வேத வசனத்தை கை கொள்ளுகிறதற்கு முக்கியத்துவம், எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா சீசர்கள் பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு கிருபையை பெற்றவர்கள். இந்த சீசர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களில் அப்போஸ்தலர் என்று ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார். அந்த ஸ்தானத்தையும் ஒருத்தர் இழந்து போயிட்டான். எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒவ்வொரு வாரமும் வேத வசனங்கள் போதிக்கப்படுகிறது. எத்தனை காரியங்கள் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது, பிரயோஜனப்பட்ட எத்தனை வசனங்களை நாம் கை கொண்டோம், பிரயோஜனமாக இருந்ததுனால நம்மிடத்திலே காணப்பட்ட எத்தனை கெட்ட குணாதிசயங்களை நாம் விட்டுவிட்டோம், புதிய காரியங்கள் எத்தனை கற்றுக்கொண்டோம், எவ்வளவு கை கொண்டிருக்கிறோம். ஆராதனை முடிஞ்ச உடனே நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஆராதித்ததினால் கிடைத்த ஆசீர்வாதமும் சமாதானமும் எங்கே? கேட்கணும். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் மட்டும்தான் கேட்க முடியும். ஆவிக்குரிய காரியங்களை கேட்கிறதற்கு ஆவிக்குரிய காதுகள் வேணும். ஆவிக்குரியவைகளை காண்கிறதற்கு ஆவிக்குரிய கண்கள் வேணும். சாசும் பேசுவான், அதெல்லாம் பேசுவான் தாராளமாக. ஒரு விசுவாசி சொன்னாராம், எங்கள் ஊழியக்காரர் பிசாசுகிட்டே பேசுவாருங்க. பிசாசுகிட்டே பிசாசுகிட்ட பேசுகிற ஒரு விஷயமா? துர்க்கிரிகளெல்லாம் அவனால் உண்டானது தான். அந்த ஊழியக்காரர் ஆண்டோர்கிட்ட பேசியிருந்தான்னா ஒரு பெரிய காரியத்தை செய்யலாம். பிசாசோடு பேசுகிறது அனுபவமுள்ள ஊழியக்காரங்க, அது அன்றாட நிகழ்வு, அது பெரிய போராட்டம். அது அந்த பிசாசை துரத்துகிற கருவியேற்ற ஊழியக்காரர்களுக்கு. கேட்கிற காது நமக்கு உள்ளதா? கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். சீசர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை உண்டு. இதுதான் முக்கியமான விஷயம்.
அதை தெரிஞ்சுக்கிட்டால் பூமியில் தைரியமாக துணிகரமாக தவறு செய்ய மாட்டோம், மற்றவங்களை குற்றப்படுத்த மாட்டோம். மற்றவங்க குறை நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. நம்ம செய்ய வேண்டியது என்ன, மேலே மேலே அதைத்தான் செஞ்சிட்ருப்போம். நான் ஹோட்டலில் எப்போது சாப்பிட போனேன்னா இந்த ஓனர் நின்று சப்ளை பண்ணிகிட்ருப்பார். அந்த கடைக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா சட்னி சாம்பாரில் ஒழுங்காக ஊற்ற மாட்டாங்க, சிக்கனமாக ஊற்றுவாங்க. ஒவ்வொரு முறையும் கூப்பிடணும், கேட்கணும். இப்போ சப்ளை பண்ணுறதுக்குன்னு வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்க வாட்டுக்கு மொண்டு ஊற்றிட்டு அங்கே போய் உட்காந்துக்குவாங்க. ஏன்னா நம்ம சும்மா கூப்பிட்டா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். மொண்டு ஊற்றுவாங்க. அந்த மாதிரி கடைக்கு தான் எதுக்கு சொன்னால் சின்ன விஷயங்கள் இதெல்லாம் ரகசியம், இதெல்லாம் முக்கியமான ரகசியம். கொஞ்சம் ருசியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன். 2 தான், ருசியாக சாப்பிட்ணும், புல்லட் ஓட்டணும். உடை ட்ரெஸ் எல்லாம்னா மக்கள் கொடுக்குறது இந்த மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரெஸ்ஸு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் தைச்சி வச்சுருக்கேன். இதுவும் புதுசாக இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். கொடுத்தது ஒருத்தருடைய பிறந்தநாள் கொடுத்தது மட்டும். என்ன செய்கிறது, வந்ததை போட்டு தான் ஆகணும். நான் ட்ரெஸ்ஸு வாங்கின காலத்தில் அந்த டைமண்ட் டாக்கி சிறக்கத்தில் அந்த பிளாட்பாரத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு போவேன். 30 ரூபா 35 ரூபா நான் வாங்குகிற சட்டை இதுதான். கொடுப்பாங்க, சட்டை வாங்கி சொல்லி கொடுப்பாங்க, நல்லா காசு கொடுப்பாங்க, ட்ரெஸ் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு. அங்கே போய் 30 ரூபா 35 ரூபா 25 ரூபா பேண்ட் சட்டே 55 ரூபா செட்டை வாங்கிட்டு மீதி காசை கொண்டு வந்து இங்கே ப்ரேயர் கால் மூங்கில் கொட்டாய் தான், கதவெல்லாம் இருக்காது. மூங்கி வாங்கி உடச்சி பிளாச் அடித்து கேட்டு செய்வேன். அப்புறம் இப்போ உடச்சி மறைச்சி விடுவேன். அப்புறம் காசு கொடுத்தா இது மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு மண் அடிச்சு விடுவேன். உட்காந்தா ஈரம், சரியான ஈரம். இவர் இப்படியே பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்து எல்லாம் அவங்க வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ஊழியக்காரர் நல்லா இருக்குன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால இப்போ நான் நல்ல ட்ரெஸ் போடுறேன். இப்போ எனக்கு தேவையில்லை, இதுதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கிங்கிறதுக்காக போடுறது தான். நான் ஒரு ஆடம்பர பிரியன் அல்ல. மற்ற நேரங்களெல்லாம் பாருங்கள், நான் போட்டுட்டு போகிற செருப்பு, நான் போட்டு போகிற சட்டை, இந்த பாஸ்ட் மீட்டிங்லாம் போகும்போது மிக எளிமையாக தான் இருக்கும். ஆடம்பர பிரியன் அல்ல நான். ருசியாக சாப்பிட்ணும், இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது பூலோகத்தில். சாலமன் சொல்லிட்டான், உடுத்துறதும் சாப்பிட்றதும் வேறு சொல்லிட்டான். அதேமாரி விருப்பப்பட்ட வாகனத்தை ஓட்டணும், சாப்பிட்ணும். விருப்பப்பட்ட வாகனத்தை சும்மா அண்டாவெல்லாம் சாப்பிட மாட்டான். நான் சாப்பிட்றது எப்படின்னு எந்த வீட்டில் சாப்பிட்ணும் அவங்களுக்கெல்லாம் தெரியும், பேருக்கு தான். அது கொஞ்சம் ருசியாக இருந்தால் பரவாயில்லை. அதனால் இப்படிப்பட்ட ஹோட்டலுக்கு நான் போக மாட்டேன். சரியாக சட்னி ஊற்ற மாட்டாங்க, சாம்பார். அது மாதிரி ஒரு கடையை முழுசாகவே நிராகரித்து வச்சுருக்கேன். அப்போது அது நமக்கு கிடைச்ச சுதந்திரம், உரிமை, என்னுடைய உரிமை, அது என்னுடைய சுதந்திரம். ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, இன்னும் வச்சுருக்காரு. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்னுடைய ஊழியத்தை நீ செய், நீ சுகமாக இரு என்று ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா, அதனால் அவைகளை செய்கிறேன். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அது திறந்தே இருக்கணும். ஆண்டவர் எப்போ பேசுவார்னு தெரியாது. எப்போ பேசுவார். இவங்க கொடுக்கறதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியும், பேசுவார். இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை சீசர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடியவருடைய காதுகள் திறக்கப்பட்டு இருக்கும், ஆவிக்குரிய காது. ஆண்டவர் பேசுகிறதை அப்படிப்பட்டவர் மட்டும்தான் கேட்க முடியும். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம். அவர் எப்போ மென்மையாக இருப்பார், எப்போ கடிந்து கொள்வார், எப்போ வேணால் கடிந்து கொள்வார், எப்போ வேணால் மென்மையாக இருப்பார். சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பயந்து கீழ்ப்படிந்து நாம் இருக்கும்போது அவர் நம்மோடு பேசுவார். அவர் பேசுகிறது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். கேட்க ஆயத்தமாக இருப்போம். சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். சில வார்த்தைகளை கொண்டு நம்ம எச்சரிப்பார், சில ஆலோசனையும் சொல்லுவார். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாள், இந்த சபை விடுதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இறங்கி ஆண்டவர் இந்த மட்டுமாய் கிரீசுபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள், வார்த்தைகளெல்லாம் சத்தியமுள்ளது, ஜீவன் வல்லமையுள்ளது. ஆண்டவரை, நீர் பேசுகிற வார்த்தையிலே நாங்கள் கவனமாய் கேட்க உதவி செய்வீராக. ஒவ்வொரு முறையும் கவனமாய் கேட்டு ஜனங்களிடத்தில் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்த்து, நம்முடைய 10 கட்டளைகளை கூட கொண்டு வந்து சேர்த்த மோசே ஒரு முறை கவனக்குறைவாய் இருந்து ஒரு காரியத்தை செய்தபடியினால, கண்மலையை பார்த்து பேச சொன்ன பொழுது அவனுடைய கவனக்குறைவினால் அதை அடித்தபடியினால, ஜனங்கள் மேலுள்ள கோபத்தினாலும் அடித்தபடியினால், ஆண்டவரை உம்மை பரிசுத்தப்படுத்தாதபடிக்கு அது நிந்திக்கிறதாய் காணப்பட்டது. ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு காரியத்தில் நாங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட்டு உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து செவி சாய்த்து ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய கிருபையை, பலத்தை, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக, சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களெல்லாம் நீங்கி போகட்டும், வியாதி வேதனையில் எரிக்கப்பட்டு போகட்டும், பிரயாசங்கள் யாவற்றையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தின் தேவனே, இறங்கி ஒவ்வொரு இருதயங்களிலே, குடும்பங்களிலே குடிகொண்டு ஆளுகை செய்வீராக. தொடர்ந்து நடைபெறுகிற ஊழியங்களை ஆஸ்வதிப்பீராக. ஜபிக்கிற வீடுகளிலே கிரேசி ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளட்டும். துதிகனமை மேலே உமக்கே செலுத்துகிறப்பா. ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. பிரைஸ்.